புரியுது. நம்ம புஷ் ஸ்டேட் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நம்ம சேம் சிங்கிள் பேஜ்ல தான் இருப்போம். அதோட யூஆர்எல் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே. ஒன் செகண்ட். யார் இப்ப டெமோ கொடுக்குறது? ரஞ்சித்தா? யாரு? ஹரிஹரன் ப்ரோ. ஹரிஹரன். ஓகே. ஹரி ஃபர்ஸ்ட் அது எப்படி இருக்கும்னா, நம்ம நார்மலா என்ன பேஜ்ல செட் பண்ணியிருக்கோமோ அதுல இருக்கும் ப்ரோ. நான் பேஜ் 1ன்னு சொல்லிட்டு அந்த நேம் கொடுத்துருக்கேன். ஒன் செகண்ட். இப்போ யாருக்காவது புரியலன்னா கொஸ்டின் கூட கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதுக்கு இங்கே கொடுத்துருக்கிற ஒரு விண்டோ டாட் HTML அதான் என்னோட நேமு. இப்போ நான் இந்த பேஜில் இருக்கேன். ஸோ புட் ஸ்டேட் என்ன பண்ணுதுன்னா, நம்ம சேம் பேஜில் தான் இருப்போம். அதோட யூஆர்எல் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ப்ரோ. அதாவது சேம் பேஜ்லன்னா நான் எனக்கு எதுவும் வேற பேஜுக்கு நேவிகேட் ஆகாது. போக வேணாம். பட் யூஆர்எல் மட்டும் நம்ம அதாவது ஃபேக் ரவுட்டிங் மாதிரி பண்ணலாம் ப்ரோ. அதுதான். சரி. ஆனா அங்க மேல வந்து ஆல்ரெடி ஏதோ விண்டோ ஆப்ஜெக்ட் அது கொஞ்சம் கிளியர் பண்ணிடுறீங்களா? நல்லா இருக்கும்ல, மற்றவங்க எல்லாருமே புரியும். ஓகே ப்ரோ. ஒரு லிங்க் மாதிரி சும்மா ஃபேக்கா அது பட்டன் மாதிரி வச்சு ஏதோ காமிக்கிறீங்களா கொஞ்சம்? ஓகே ப்ரோ. எங்க இந்த பேஜ் சொல்றீங்களா ப்ரோ? இப்போ லிங்க் இங்க கொடுத்துருக்கோம் ப்ரோ. ஓகே. ஸோ இங்க செகண்ட் டாட் HTML இருக்கா ப்ரோ? இது வந்து ரியல் ரூட்டிங் தானே? புரியல ப்ரோ. எது ப்ரோ சொல்? இப்போ இது ரியலா ஏ டேக் லிங்க் கிளிக் பண்ணா we are nearing to different page, ரைட்டா? ஆமா ப்ரோ. எனக்கு அந்த மாதிரி இல்ல. நம்ம அந்த ஃபேக் ரூட்டிங் கூட கிளிக் பண்ணா இப்போ நான் ஆமா ப்ரோ. டிஃபரன்ஸ் காமிங்க. வந்து நான் செகண்ட் பேஜ் கிளிக் பண்ணா எனக்கு இங்க செகண்ட் டாட் HTML வருது. ஆமா. திஸ் இஸ் ரியல், ரைட்டா? இது வந்து ரியல் ப்ரோ. இப்போ நான் வந்து இந்த பேஜ்லயே நான் வந்து செகண்ட் டாட் HTML சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா சேம் பேஜ் இந்த பேஜ்ல தான் இருக்கும். விண்டோ HTML இருக்கும். நான் செகண்ட் டாட் HTML சொல்லிட்டு ஃபேக் ரவுட்டிங் கொடுத்துக்கலாம். எங்க கொடுங்க. ஆமா. ஆக்சுவலி இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கிளைண்ட் சைடு ரவுட்டிங்னுவாங்க. இது ஆக்சுவலி அதாவது உண்மையான ரவுட்டிங் இல்ல. ரவுட்டிங் உண்மையான சர்வர்ல ரெக்வஸ்ட் போயிட்டு இன்னொரு பேஜுக்கு போறது பேர் தான் ரவுட்டிங். பட் இது நம்ம இங்கிருந்தே மேனேஜ் பண்ணிடுறோம், ஹேண்டில் பண்றதால இது வந்து ஃபேக் ரவுட்டிங். அதாவது பை மேனிபுலேட்டிங் அவர் ஹிஸ்டரி, ப்ரௌசர் ஹிஸ்டரி மேனிபுலேட் பண்றது மூலமா we are able to achieve this. இங்க வந்து 3 இது வருது ப்ரோ. ஸ்டேட், டைட்டில், யூஆர்எல் வந்து நம்ம கொடுக்கணும் ப்ரோ. ஸ்டேட் வந்து ஆப்ஷனல் தான் ப்ரோ. நாம என்ன நேம் வந்து மென்ஷன் பண்றோம்னு சொல்லிட்டு அது வந்து நாம நல்னே கொடுத்துக்கலாம் ப்ரோ. நம்ம நல் கொடுக்கலாம். டைட்டிலும் வந்து ஆப்ஷனல் தான் ப்ரோ, என்ன நேம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இங்க யூஆர்எல் தான் நம்ம வந்து மாத்த போறோம் ப்ரோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து செகண்ட் டாட் HTML சொல்லிட்டு இப்போ நான் மாத்த போறேன் இதை. இப்போ இங்க ஒன் செகண்ட் ப்ரோ. இங்க பாருங்க செகண்ட் டாட் HTML சொல்லிட்டு மாறிடுச்சு. பட் ஆனா நான் வந்து சேம் பேஜ் அந்த ப்ரீவியஸ் பேஜ்ல தான் இருந்தேன். ஸோ இங்க தான் வந்து நம்ம இந்த புஷ் ஸ்டேட் யூஸ் பண்றோம் ப்ரோ. இது நிறைய பேருக்கு இப்போ இப்படி சொன்னீங்கன்னா நீங்க வந்து ஆன் லோட்லயே அது மாத்திடுறீங்க. லோட் ஆறப்பே அது அப்படிதான் வருது. ஆமா ப்ரோ. ரைட்டா? அது அப்படி வச்சீங்கன்னா டக்குன்னு யாருக்கு புரியும்? ஒரு பட்டன் மாதிரி வச்சு ஆன் கிளிக்ல இப்படி நடக்குது அப்படின்னு காமிச்சா ஒரு தெரியும். ஓகே சரி, எழுதுங்க. ஜஸ்ட் ஒரு பட்டன் போட்டு. சரி இருங்க, நான் ஷேர் பண்றேன் ஸ்கிரீனை. ஒரே ஒரு செகண்ட். ஓகே நான் மியூட் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லைப்பா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான். நம்ம ஆல்ரெடி இப்போ அவர் சொன்னது தான். பட் அது இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக டெமோவில் நமக்கு நீட்டாக தெரியுற மாதிரி தான் பண்ணலாம். ஒரே செகண்ட். Okay, let's create a HTML file. ஓகேங்களா? ஸோ இந்த HTML ஃபைலில் ஜாவாஸ்கிரிப்ட் நான் இங்கேயே எழுதிக்கிறேன் இப்போதைக்கு.
ஸோ 2 ஃபைல் இருக்க போது hello.html abc.html. சரிங்களா? இதுல hello.html ஃபர்ஸ்ட் வந்து ரியல் லிங்க்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு இதுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும். அதுக்காக ஃபர்ஸ்ட் ரியல் லிங்கை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோமா அப்படின்னு பார்க்கலாம். கோ டு ஏபிசி. ஓகேங்களா? அந்த லிங்க் கொடுக்கணும், ரைட்டா? அந்த பார்த்து கொடுக்கணும் அந்த இதுக்கு போகிறதுக்கு. எப்படி இருக்கும்? லோக்கல் ஹாஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். எனிவே இது கிளிக் பண்ணாலும் ஒர்க் ஆகும். அதே மாதிரி அந்த ஃபைலில் வந்து கோ டு ஹலோன்னு போடுறேன். சரி, இப்போ இது ஒர்க் ஆகுதா பார்க்கலாம் முதல்ல. ஓகேங்களா? இப்போ இங்க கவனிச்சிங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஹலோ டாட் சாரி ஓகே இங்க இருக்குல்ல ஹலோ டாட் கோ டு ஹலோன்னு இருக்கு. கிளிக் பண்ணா போகுது. ரீஃப்ரெஷ் பண்ணா ஒர்க் ஆகுது, ரைட்டா? ஏன்னா இந்த பாத்து இருக்கா இல்லையா? இது எங்க போகும்? ரெக்வஸ்ட் சர்வருக்கு போகும். இங்க பாருங்க, இங்க கவனிங்க நல்லா. இந்த டெவலப்பர் டூல்ஸ்ல ரீலோட் பண்ணா அந்த சர்வருக்கு ரெக்வஸ்ட் போயிட்டு hello.html ஃபெச் பண்ணிட்டு வருது. ஓகேங்களா? அதே மாதிரி கோ டு ஏபிசி கிளிக் பண்ணாலும் ரெக்வஸ்ட் போட்டு பாருங்க. ரெக்வஸ்ட் போயிட்டு ப்ரௌசர் வந்து வேற பேஜுக்கு அனுப்புது என்ன ரியலா. இங்க மேல கவனிச்சிங்கன்னா லோட் ஆகும். நல்லா கவனிங்க, லோட் ஆகுது பாருங்க. ஒவ்வொரு வாட்டியும் லோட் ஆகுது. ஓகேங்களா? லோட் ஆகி அந்த பேஜ் வந்த பிறகுதான் அது மாறுது. இதுதான் நார்மல் எல்லாமே நடக்கிறது. ஹைப்பர் லிங்க், ரைட்டா? ஏ டேக் போட்டா இப்படிதான் நடக்கும். இதுதான் ரியல் ரூட்டிங். ரூட்டிங் இதுதான். நீ வேற பேஜுக்கு ஒன்று ரூட் பண்றாங்க. எங்க ஹலோன்ற பேஜுக்கு ரூட் பண்றாங்க, ஹலோல இருந்து ஏபிசிக்கு ரூட் பண்றாங்க. ஸோ இதுவே ஃபேக்கா நான் ஒரு பட்டன் போடுறேன் பாருங்க. பட்டனை வச்சு நான் ரூட்டிங்கே பண்ணல முதல்ல இது. ஆனா வந்து மேல யூஆர்எல், அதாவது ஆக்சுவலி நம்மளை பொறுத்த வரைக்கும் ரூட்டிங்னா இந்த யூஆர்எல் மாறது தான் நம்ம ரூட்டிங்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து ஃபேக்கா கூட வச்சு காமிக்கிற பாருங்க. இந்த பேஜுக்கு, இந்த ஹலோன்ற பேஜுக்கு ஃபேக்கா ஒரு பார்த்து நானா செட் பண்றேன் பாருங்க. செட் ஃபேக் பாத். ஓகேங்களா? அதாவது யூஆர்எல் மேல எப்படி இருக்கும், நான் என்ன நினைக்கிறேனோ அது யூஆர்எல் இருக்கும். இப்போ இது வரைக்கும் இந்த hello.html வந்து நமக்கு எப்படி வருது பாது? அது ஃபைல் நேம் தானே வருது. என்ன ஃபைல் நேம் இருக்கோ அது நேம் வருது, அவ்வளவுதான். அது இது வரைக்கும் நம்மளால வந்து மேனுவலா மாற்ற முடியாது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். இப்போதான் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு, இந்த ஃபேக்கா இந்த மாதிரி மேலே செட் பண்றது. இப்போ இந்த இடத்துல நான் hello.htmlக்கு பதிலா நான் வேற ஏதாவது வைக்கிறேன் பாருங்க. என்ன வைக்கலாம்? பட்டன் கிளிக் பண்ணா சேஞ்ச் பார்த்துன்னு ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். கிளிக் பண்ணா என்ன பண்ண போறேன்? ஆன் கிளிக்ல இதை கிளிக் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் யாராவது, இம்மிடியட்டா நான் வந்து அந்த ஃபேக் பார்த்து செட் பண்ண போறேன். எப்படி? பை சேஞ்சிங் த ஹிஸ்டரி. மேலே இருக்கிற ஹிஸ்டரியை சேஞ்ச் பண்ணலாம். ஸ்டேட், இதுல நீங்க சொன்ன மாதிரி ஸ்டேட் ஒன்று இருக்கு. அதாவது ஏதாவது ஒரு டேட்டா வந்து பாஸ் செட் பண்ணலாம். எது? ஹிஸ்டரியில சேவ் ஆகும். ஓகேங்களா? இது வந்து டைட்டில் செட் பண்ற மாதிரி, பட் இது ஒர்க் ஆகாது. அது நல்லதுதான். முன்னாடி எல்லாம் ஒர்க் ஆயிட்டு இருந்தது, புது லேட்டஸ்ட்ல அது செட் ஆகுறது இல்லை. யூஆர்எல். ஸோ இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். யூஆர்எல் என்னவா வைக்கலாம்? என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்க. இங்க எனக்கு பிடிக்கல இந்த மாதிரி hello.html அந்த மாதிரிலாம் இருந்தா பிடிக்கல. வேற என்ன வைக்கலாம்? ஹோம்னு வைக்கட்டுமா? ஓகேண்ணா, home.html. ஹோம் டாட், நான் வெறும் ஹோம்னு வச்சுக்கிறேன். ஏன் இஷ்டம் இல்லை. நான் HTML வைக்கிறேன் வைக்க மாட்டேன், அது என்னோட இஷ்டம். ஸோ வெறும் அது நல்லா இருக்கும்ல, இந்த பின்னாடி HTML அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீட்டாக இருக்கும்ல. ஸோ நான் வெறும் ஹோம்னு வச்சுக்கிறேன். ஓகே, பார்க்கலாமா ஒர்க் ஆகுதான்ட்டு. ஓகே, நான் வந்து கிளிக் பண்ண உடனே இந்த யூஆர்எல் மாறணும் பாருங்க. மாறிடுச்சு, ரைட்டா? மாறிடுச்சுப்பா, ரைட்டு தானே? அது மட்டும் இல்லை, நல்லா கவனிங்க. இப்போ ரீலோட் பண்ணேன்.
வரல பாருங்க. ஏன் சொல்லுங்க? இது ரியல் இல்ல, ஃபேக். ரைட்டா? அது வந்து நான் சும்மா ஜாவா ஸ்கிரிப்ட வச்சு எல்லாருக்கும் மேஜிக் மாதிரி தான் அது. ஹிஸ்டரியில சும்மா நானா என்ட்ரி போட்டு அது மாதிரி வர வச்சேன். இதே பேஜ் தான் hello.htmlன்றது தான் ஒரிஜினல் பேஜ். அதுக்கு நான் சும்மா நானா செட் பண்ணி வச்சேன் ஹோம்ன்ட்டு சும்மா. எது உங்களை எப்படி ஏமாத்துறேன்? மேல வந்து இது செட் பண்றது மூலமா தான் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு அப்படி ஃபீல் பண்ண வைக்கிறோம். என்னது இது ஒரு ரூட்டு, உண்மையிலேயே இது ஒரு பாத்துன்னு நினைக்கிறோம் பார்த்தா. புரியுதா? இப்படிதான் ஏமாத்த முடியுது. இது வந்து இது மிஸ்யூஸும் பண்ணலாம். இங்க பாருங்க, இது வந்து ரீலோடு, இது ஒர்க் ஆகுது இந்த பேஜ்லாம். ஓகேங்களா? ஏன் இது ஒர்க் ஆகல? ஏன்னா இது உண்மையான பேஜே இல்ல. இப்படி ஒரு பேஜே இல்ல. ஹோம்னு ஏதாவது பேஜ் இருக்கா? சரி, நான் home.html கூட வைக்கிறேன். அப்ப அதுவும் ஃபேக் தானே? நான் என்ன வச்சாலும் இங்க கிளையன்ட் சைடுல இருந்து வச்சா அது ஃபேக் தான். ஓகேவா? until unless அது மாதிரி ஒரு உண்மையிலேயே அங்க ஹலோ ஹோம், ஒருவேளை இந்த இடத்துல home.html உண்மையிலேயே ஒரு பார்த்திருந்தா வந்துரும். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து இங்க இல்லாததால அது எரர் வருது. அதாவது 404 எதுவுமே இல்லைன்னு வருது. பாருங்க, home.html செட் பண்ணிட்டேன். இப்போ ரீலோட் பண்ண நினைச்சீங்களா, இது ஒர்க் ஆகாது. ஏன்னா இது நானா ஹேண்டில் பண்றது. அது வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். ஸோ நீ ரீலோட் பண்ணிலாம் உண்மையிலேயே சர்வருக்குலாம் கேட்டு வாங்கிட்டு வரணும்னு நினைச்சீங்க வராது. ஏன்னா சர்வருக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கிறதே தெரியாது. ஓகேங்களா? சரி, அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா home.htmlக்கு பதிலா abc.html வைக்கிறேன். அப்போ ஒர்க் ஆகும். ஏன்னா அது மாதிரி உண்மையிலேயே ஒரு பேஜ் இருக்கு, ரைட்டா? ஸோ இப்போ நான் செட் ஃபேக் பார்த்துன்னு கொடுத்தேன். இப்போ ரீலோட் பண்ணா ஒர்க் ஆகும். ஆனா வேற பேஜ் வந்துரும். ஏன்னா நீ வேற பேஜோட லிங்க் சும்மா வச்சிருக்க. ஆனாலும் என்னால என்ன பண்ண முடியுதுப்பா? hello.htmlக்கு பேரை இஷ்டத்துக்கு மாத்தி காமிக்க முடியுது, ரைட்டா? என் இஷ்டத்துக்கு, என்னோட வில்லுக்கு ஏத்த மாதிரி நான் மாத்த முடியுது, ரைட்டா? என்னோட வில்லிங்னஸ் என்னவோ அந்த மாதிரி வைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஆங்குலரோட ரூட்டிங் ஒர்க் ஆகிற கான்செப்ட். எக்ஸாக்ட்லி இதுதான். பட் அது என்ன, ரூட் மாத்திட்டா போச்சா? ஆனா அவங்க பேஜ் கூட தானே மாத்தி காமிக்கிறான். நீங்க அது எப்படி பண்றாங்க அப்படின்னா அதுவுமே சிம்பிள் தான். இப்போ நீங்க எப்படி புஷ் ஸ்டேட் பாத்தீங்க, அதே மாதிரி லிசன் இருக்கு, history.listen இருக்கு. சரி, இந்த ரீப்ளேஸ் ஸ்டேட் என்னன்னு தெரியுமா? அதுவும் மேக் பண்ணுறேன். அது எக்ஸாக்டா நம்ம புஷ் ஸ்டேட் எப்படியோ அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். மேலே மாற்றும். பட் ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸு. அது வந்து அந்த URL சேஞ்ச் பண்ணி. இப்போ இந்த இடத்துல பாருங்க, பின்னாடி எந்த பாத்தும் இல்ல, ரைட்டா? ஃப்ரண்ட், கோ, பேக் எதுவுமே இல்ல. ஃபார்வர்ட், பேக் செட் பண்ணனா புதுசா பேக் ஹிஸ்டரியில கிரியேட் ஆயிருக்குல. ரீப்ளேஸ் ஸ்டேட் கிளிக் பண்ணீங்கன்னா ஹிஸ்டரியே வராது. ஓகேங்களா? ஒரே ஒரு செகண்ட். ஹலோ, ஓகே. ஸோ அது இந்த ஹிஸ்டரியே வராது ரீப்ளேஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணா. ஓகேங்களா? அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இன்னொரு இது என்னன்னா அந்த லிசனர், இந்த சேஞ்சு ஒரு ஸ்டேட் நம்ம ஃபேக்கா செட் பண்றப்போ நம்மளால லிசனும் பண்ண முடியும். ஓகேங்களா? அது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. இந்த லிசனர் இருக்கும் ஒரு இது. டாப் ஸ்டேட் இல்லை, இன்னொன்று இருக்கும். history.listen ஒன்று இருக்கும் நினைக்கிறேன். இது ஏன் போடணும்னு தெரியல. இருங்க, ஒரு ட்ரை மட்டும் பண்ணிடலாம்.
ஓகே ஓகே இது இல்லை ஈவெண்ட் இல்லை, இவங்களே தான் சிமுலேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தெர் இஸ் நோ பில்ட் இன் ஈவெண்ட். அந்த ஹிஸ்ட்ரி சேஞ்ச் எல்லாம் லிசன்லாம் பண்ண முடியாது நம்ம. ஆனால் வந்து நம்ம எழுதலாம். இப்போ நம்ம கிளிக் பண்ணால் தானே சேஞ்ச் ஆகுது. ஸோ வி கேன் ஹேவ் அவங்க கொடுத்துருக்க ஜெனரிக் சொல்யூஷன் அந்த மாதிரி சிமுலேட்டே பண்ண வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் மாதிரி ஒர்க் பண்ண வைக்கலாம். பட் நமக்கு அவ்வளோ காம்ப்ளெக்ஸ் தேவையில்லை. இப்போதைக்கு நம்ம பார்க்கலாம். முதல்ல நமக்கு இது ஆங்குலரில் என்ன பண்ணுது, ஆங்குலர்லையோ இல்லை எந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனாவோ ஃபேக்காக ரூட் செட் ஆகுதுன்னு சொன்னேன். ஓகேங்களா? அந்த ஃபேக்காக செட் ஆகிறப்போ அது ரூட் மட்டுமா செட் ஆகும், இந்த இடத்துல வந்து இது கூட தான் செட் ஆகும், ஒரு பேஜ் கூட மாறும். ரைட்டா? ஸோ நான் இங்கே பேஜ் 1 பேஜ் 2 2 செட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு வாட்டியும் இந்த பார்த்து மாத்துறப்போ பேஜ் 1 அப்படின்னு ஒரு இது வைக்க போகிறேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணாங்கன்னா பேஜ் 2 செட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பாத்தை செட் பண்ணுறேன். அதே மாதிரி நான் யூஐயை கூட மாற்ற போகிறேன். என்னது H1. ஓகே, ஒரு டிவ் போட்டு இதுக்கு ஒரு ஐடி போட்டேன். ஸோ இப்போ ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி ஜஸ்ட் ஃபீல் பண்ண வைக்கணும், அவ்வளோதான். பேஜ் மாறுற மாதிரி. ரைட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஹலோன்னு இருக்கா இந்த இடத்துல. ஓகே ஃபைன். இந்த இடத்துல வந்து பேஜ் 1 பேஜ் 2 மாறப்போகுது. எப்போ? பேஜ் 1க்கு விசிட் பண்ணுறப்போ பேஜ் 1ல் ரிமைன் டாட் என்னது இன்னர் டெக்ஸ்ட். அதே இதில் வந்து பேஜ் 2ன்னு செட் பண்ணுறேன். இப்படி அவங்க பண்ணி தான் நம்மளையும் ஏமாத்துறாங்க. அது ஜஸ்ட் கண்கட்டி வித மாதிரி தான், மேஜிக் மாதிரி. சும்மா பேஜை மாற்றி இது ஏதோ டிஃப்ரெண்ட் பேஜஸ் இருக்குது இங்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வர வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் எதை வேணால் மாற்றலாம். ஜாவா ஸ்கிரிப்ட் தானே, உங்களால் வந்து இந்த கலர்ஸை கூட மாற்ற முடியும். அதை கூட மாற்றிடலாம்.
ஓகேங்களா? இப்போ பை டிஃபால்ட் வந்து ஃபர்ஸ்ட் லோட் ஆன உடனே எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? நார்மலா இருக்கு, இப்படி இருக்கு. நான் இப்போ வந்து இங்க கோ டு பேஜ் 1 கோ டு பேஜ் 2 வைக்கிறேன். கோ டு பேஜ் 1. ஸோ இப்படி இருக்கு. ஓகே, இங்க பாருங்கப்பா, கோ டு பேஜ் 1 கிளிக் பண்றேன். பேஜ் 1 வந்திருக்கா? ரைட் தானே? ஸோ பேஜ் 1 வந்திருக்கு. பேஜ் 2 கிளிக் பண்ற பாருங்க. சரி, இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ரியல் பேஜஸ் மாதிரி தானே இருக்குது பார்க்கறதுக்கு, இல்லையா? ரியல் பேஜ் மாதிரி தான் எப்படி தோணுது உங்களுக்கு? அப்படி தானே தோணுது. இது கூட உள்ள போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெண்டே பட்டன் இருக்கு. கோ டு பேஜ் 1 கிளிக் பண்ணா இந்த மாதிரி இருக்கு. கோ டு பேஜ் 2 கிளிக் பண்ணா, ஸோ இதுதான். இது இப்போ எப்படி அப்படியே கம்ப்ளீட்டா மாறுற மாதிரி தான் இருக்கு, ரைட்டா? அதே டைம்ல யூஆர்எலும் மாறுது. இதை பார்த்தா நமக்கு என்ன தோணும்? ஓகே, ரியலாவே 2 பேஜ் இருக்கு போல. ஆனா இங்க இருக்கிறது எவ்வளவு பேஜ்ப்பா? எத்தனை பேஜ் இருக்கு? ஒரே ஒரு ஃபைல், ரைட்டா? ஒரே HTML ஃபைல், அவ்வளவுதான். ஆனா இங்க என்ன, நம்ம இவ்வளவு கோட் எழுதணும். இது ஜஸ்ட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்கு இவ்வளவு கோட் எழுதணும். ஆங்குலர்ல இதெல்லாம் தேவையில்லை. ரூட்டிங் அவனே கொடுத்துட்டான். என்ன பார்த்து அந்த இப்போ இங்க நம்ம என்னென்ன விஷயம் சேஞ்ச் பண்றோம் பாருங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு, இன்னொரு பேஜ் அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணோம் சொல்லுங்க? என்னென்ன சேஞ்ச் பண்றோம்? இப்போ இது ரியல் பேஜ், URL and content. URL content and content. அதுதான். ஸோ நான் கிளிக் பண்ண உடனே மேலே யூஆர்எல் மாத்துறேன். அதுக்கப்புறம் இந்த பேஜோட கலர் எல்லாமே மாத்துறேன். ஓகேங்களா? என்னோட இஷ்டம். ஸோ அதே தான் நான் மாற்றலாம், இல்லை கம்ப்ளீட்டாக வேற தூக்கிட்டு வேற ஏதாவது வைக்கலாம். ஓகேங்களா? அது என்னோட இஷ்டம் தான். நான் ஜஸ்ட் இங்கே மாற்றி காமிச்சேன், அவ்வளோதான். ஓகே, மொத்தத்தில் இதே தான் ஆங்குலரும் பண்ணுது. ஆங்குலரும் என்ன பண்ணும்? ரூட்டிங்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆங்குலரில் சிம்பிள், நம்ம இவ்வளோலாம் கஷ்டப்பட தேவையில்ல. ரூட்ஸ்னு ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுத்துரு, ஒரு மாடியூல் அவனே எழுதி கொடுத்துட்டான். நம்ம கஷ்டப்பட தேவையில்ல. நான் சொன்னல ஆங்குலரில் 5 இருக்குன்னு சொல்லிட்டு. என்னென்னது டக்குன்னு சொல்லணும். அது ஒவ்வொரு கிளாஸ்லயும் கேட்பேன் கண்டிப்பா. காம்போனன்ட்ஸ், டைரக்டிவ்ஸ், டைப்ஸ், டிபெண்டன்சிஸ், மாடியூல்ஸ், டிபெண்டன்சி, சர்வீசஸ் அல்லது ப்ரொவைடர்ஸ்னு வச்சுக்கலாம். இதுதான் இருக்கு. இதுல மாடியூல்ஸ்ன்றது காம்போனன்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரைட்டுங்களா? டெம்ப்ளேட் சின்டாக்ஸ்லாம் பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதை பார்க்கலாம். ஸோ நீங்க எந்த ஃபீச்சர் இதுல படிச்சாலுமே சரி, இதெல்லாம் வந்து டூல்ஸ் மாதிரி சொன்னல, இதை வச்சு என்ன பண்ண முடியும்ன்றது வேற. மாடியூல்ஸா தான் கொடுப்பாங்க. அதாவது எந்த ஃபீச்சர் நீங்க எக்ஸ்டர்னலா இன்க்ளூட் பண்ணாலும் அது மாடியூல்ல தான் நமக்கு உள்ள வரும், ஆங்குலருக்குள்ள. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரே ஒரு செகண்ட்பா, கால். ஹலோ, இப்போ மாடியூல்ஸாக தான் வரும். ஸோ ஆங்குலரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாடியூலாக கொடுத்துட்டு இருக்காங்க. பட் எனிவே நான் சொன்னல, இது வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க ஃபியூச்சரில் அப்படின்னு சொன்னேன். ஸோ நம்ம லிமிட்டடாக தான் படிப்போம். மாடியூலும் கொடுத்துருக்காங்க, வேற ஒரு வழியும் கொடுத்துருக்காங்க ரூட்டிங்கை எனேபிள் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷனில். இது ஆங்குலர் அப்ளிகேஷனில். சரி, அது அப்படி வைங்க. அது எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டம். நான் ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை ஆட் பண்ணணும், அவ்வளோதான்.
ரொம்பலாம் எதுவும் கஷ்டம் இருக்காது. இப்போ ஒரு ரூட்டிங் கான்ஃபிகரேஷன் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ல 2 கீ இருக்கும். பாத்து, இன்னொன்று வந்து காம்பனண்ட். அவ்வளோதான்ப்பா. இதுக்கு மீனிங் என்ன பார்த்து செட் பண்ணணும்னு நினைக்கிற நீ? ஹோமா ஹோமு, இல்லை பேஜ் 1 பேஜ் 1. இப்போ இது நம்ம கீழே பண்ணோம்ல அதே விஷயத்த சிம்பிளா பண்ணி வச்சிடலாம். பேஜ் 1 காம்பனண்ட், என்ன காம்பனண்ட், அவ்வளோதான். இவ்வளோதான் கான்ஃபிகரேஷன். இது போட்டா அதுவே ஒர்க் ஆகும், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. பேஜ் 2, இங்க பேஜ் 2 வாட் எவர், நீ பேஜ் 2 வேற ஏதாவது காம்பனண்ட் காமிக், டேஷ்போர்ட் உன் இஷ்டம். ஓகேங்களா? எது காமிக்கணும்னு நினைக்கிறீங்க அது காம்பனண்ட். அவ்வளோதான் கான்ஃபிகரேஷன். இப்போ இதே விஷயத்த இங்க இது என்ன பண்ணிச்சோ அதே விஷயத்த இந்த கோட் பண்ணும் ஆங்குலர்ல. இவ்வளோ சிம்பிள். ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் இந்த ஹிஸ்ட்ரி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொன்று, சரி நமக்கு இது இருந்தா போதுமா? ஆனா இது காமிக்கிறதுக்கு அது பேஜ் மாதிரி ஃபீல் பண்றதுக்கு ஒரு மெயின் காம்பனண்ட் வேணும்ல, ஷெல் காம்பனண்ட் தேவைப்படுதுல்ல. இதை மாத்தி தான் நம்ம அந்த மாதிரி வர வைக்கிறோம், ரைட்டா? அது உண்மையிலேயே பேஜ் மாறுது மொத்தமா அப்படின்னு மாதிரி காமிக்கிறோம், ரைட்டா? இதை வச்சு தானே காமிக்கிறோம், இதுக்குள்ளதான் மொத்தம் பேஜ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ரைட்? அப்போ இங்க ஆங்குலர்லயும் அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் இருக்கணும்ல, அதுவும் இருக்கு. ஓகேங்களா? காமிக்கிறேன், நம்ம ஆங்குலர்ல போய் பார்க்கலாம். ஓகேங்களா? லெட்ஸ் க்ளோஸ் திஸ். Okay, let me ஹலோ, ஓகே. இப்போ நமக்கு இங்க ரூட்டிங்னா, நமக்கு புது ஆங்குலர் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றப்ப இப்பெல்லாம் ரூட்டிங் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் பாருங்க. ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிரும் பாருங்க, app.roots கிரியேட் பண்ணிருக்கா, அதுல ரூட்ஸ்னு இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் அது மாதிரி ரூட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இது எனேபிள் பண்ணணும் ஃபர்ஸ்ட் டைம். அது எங்க பண்ணிருப்பாங்கன்னா, நமக்கு அப்ளிகேஷன் கிரியேட் ஆகிறப்பயே வந்து கிரியேட் ஆயிரும். ஆங்குலர்ல வந்து பை டிஃபால்ட் ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடாது. உங்களுக்கு தேவையில்லைன்னா தூக்கிடலாம், ஒரே பேஜ் தானா, ஒரே காம்பனண்ட் தான் இருக்க போகுதுன்னா, ஐ மீன் ஜஸ்ட் ஒரு பேஜ் மாதிரி தான் இருக்க போகுது அப்ளிகேஷனா. நமக்கு அப்படி இல்லை, மல்டிபிள் ரூட்ஸ் வரும்னா இந்த ப்ரொவைட் ரூட்டர்ன்றது பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆங்குலர் 17ல இது பாஸ் பண்ண தான் எனேபிள் ஆகும். அதுக்குள்ள ரூட்ஸ் பாஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. ஓகேங்களா? இந்த ரூட்ஸ்ல தான் நீங்க டிஃபைன் பண்ணணும் என்ன பார்த்துலாம் வேணும். ஃபர்ஸ்ட் நான் ஹோம்னு, ஓகே ஹோமா இல்லை டேஷ்போர்ட்னு வைக்கிறேன். அடுத்து காம்பனண்ட் வேணும்ல, என்ன காம்பனண்ட், அந்த இடத்துல என்ன காம்பனண்ட் காமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காம்பனண்ட். சரி, எந்த ஒரு காம்பனண்ட் 2 காம்பனண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ng கமாண்ட் என்னது? generate component component name டேஷ்போர்ட் நேம் வைக்கிறேன். இன்னொன்று லாகின் கிரியேட் பண்றேன். ஸோ இதே மாதிரி இன்னொன்று போட்டுருவோம். வேற எதுவும் ஸ்பெஷலாக பண்ண தேவையில்லை. நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். ஓகேங்களா? பார்த்துக்கும் அதுக்கும் சம்பளம் இல்லை. சரி, நான் வச்சுட்டேன். அவ்வளோதான். ஆனால் இது வந்து ஒர்க் ஆகணும்னா அது எதாவது ஒரு இடத்துல காமிக்கணும்ல. அந்த போர்ட்டு எங்கே வந்து இதெல்லாம் டிஸ்பிளே ஆகணும். ஆப் காம்பனண்ட் மட்டும்தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும், ரைட்டா? இது ஒன்று மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஆனால் இப்போ நான் ரூட்டிங் எங்கே தெரியணும். நீங்கள் வந்து இப்போ சொல்லியிருக்கீங்க, என்னன்னு சொல்லியிருக்கீங்க, ரூட்டில் டேஷ்போர்டுன்ற பார்த்துக்கு போனால் டேஷ்போர்ட் காம்பனண்ட் காமின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து அது எங்கே காமிக்கும்? இப்போ ரன் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம் எங்கே வரும். ஸோ இது மட்டும் தான் வந்திருக்கு, ஆப் காம்பனண்ட் மட்டும் தான் ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க. ஆப் காம்பனண்ட், ஆப் ரூட் அதுதான். அதில் ஆப் பாக்ஸ் நீங்கள் வச்சிங்களா இன்னைக்கு, அதுதான்.
ஸோ வேற எதுவுமே தெரியல. அப்போ அந்த ரூட்டிங் நான் வந்து டேஷ்போர்டுக்கு போறேன்ப்பா. ஸோ லாகின் பேஜுக்கு வந்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், லாகின் பேஜுக்கு வந்திருக்கேன். ஆனால் எங்க லாகினே வரலையே, அந்த காம்போனெண்ட்டே லோட் ஆகலையே. பாருங்க, லாகின் காம்போனெண்ட் இருக்கா பாருங்க, இல்ல. நம்ம வச்சு அந்த பாக்ஸ் அதுதான் இருக்கு, அதெல்லாம் ஆப் காம்போனெண்ட்ல இருக்கு. இதோ இங்க இருக்கிறது மட்டும் தான் வருது. ரைட்டா? இது மட்டும் தான் வருது, வேற எதுவும் வரல. அது ஏன் வரலன்னா, நீ எங்க வரணும், அந்த ரூட்டிங்லாம் எங்க நடக்கணும்னே சொல்லலையே நீ அதுக்கு. அதுதான், அதனால தான் வரல. ஸோ அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ரூட்டர் அவுட்லெட் ஒன்று வைக்கணும். அந்த அவுட்லெட்ல தான் இதெல்லாம் தெரியும். அது வந்து ஒரு ஸ்பெஷல் காம்போனென்ட். இதுவுமே ஆங்குலர்காரங்களே கொடுத்துடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ போட்டேன். ஓகேங்களா? இது போட்டா இப்போ வருது பாருங்க, என்னன்னு வந்திருக்கு? லாகின் ஒர்க்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நான் மறுபடியும் கனெக்ட் பண்றேன். ஓகேங்களா? நீங்க பார்த்துட்டு இருங்க. ஓகேங்களா?